பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமார் வீட்டில் இருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழனி அப்போ அங்கே வர்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் சுகன்யா சொல்கிறாங்க, அண்ணன் வந்து இவங்களும் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. கடை பணத்தில் வந்து ஒரு 1000 ரூபாய் காணுமா, இவர் தான் எடுத்துட்டாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அண்ணன்லாம் சொல்கிறாங்க, ஒரு மளிகை கடை வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டியுமே சொல்கிறாங்க, நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன்டா, உனக்கு மளிகை கடை வச்சு நீ குடும்பம் குட்டின்னு ஆகின பிறகு எல்லாருக்கும் கையும் தாங்கிட்டு நிற்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி, சரி நானே மாமா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் யாரும் பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பழனி வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மீனாவுக்கு வந்து பிடிக்கல. செந்தில் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மீனாவோட அப்பா வந்து நான் என் பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மீனாவுக்கு தேவையான வடை எல்லாமே அவங்க கோமதி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அரசி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ராஜியுமே வந்துடுறாங்க. நீங்கள் வந்தால் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக செந்திலும் கால் பண்ணுறாங்க, நைட்டுன்னு வீட்டுக்கு வந்துரு, தோசை மாவுலாம் வாங்கிட்டு வந்துரு, சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா வந்து இங்கே மாற்றி சொல்லிடுறாங்க, அவர் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் குமரவேல் வந்து அரசியை வழிமறைச்சு பேசுகிறாரு. அரசிக்கு வந்து இது பிடிக்கல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு. அப்போ ராஜையும் கூட தான் நிற்கிறாங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் கையில் நீ அடி வாங்கணும்னு நினைக்கிறியா, மரியாதையாக போயிடறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.